முதலிடம் 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 முதல்வர் ஸ்டாலின் தான் முதலிடம். ஆமா, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் அவர் தான் முதலிடம். ஒரு மாநிலத்தோட மொத்த கடன் 9 லட்சம் கோடியா உயர்த்தினதுலயும் அவர் தான் முதலிடம். மின்சாரத்துறையில 1,62,507 கோடி கடன்லயும் அவர் தான் முதலிடம். ஏற்கனவே 1,62,507 கோடி கடனோட தமிழ்நாடு மின்சாரத்துறை திணறிக்கிட்டு இருக்கு. இதுல 80,000 கோடிக்கு தனியார் கிட்ட மின்சாரம் கொள்முதல் பண்ண பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம் ஸ்டாலின். ஒன்றிய மின்சாரத்துறை இணையமைச்சர் ஷிஃபாத் நாயக் இந்தியாவோட மின் விநியோக நிறுவனங்கள் 6,47,913 கோடிக்கு நஷ்டத்தில் இருக்கு. இதுல தமிழ்நாடு தான் 1,62,507 கோடியோட முதலிடத்தில் இருக்குன்னு பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சிட்டாரு. இந்த சூழல்ல கூடுதலா மின்சார தேவைக்காக 2,200 மெகாவாட் மின்சாரத்தை 80,000 கோடிக்கு தனியார் கிட்ட வாங்க போகுதான் திமுக. 10,000 கோடிக்கு மேல செலவு பண்ணி வடசென்னை அனல் மின் நிலையம் 3 ஸ்டாலின் திறந்து வச்சு போஸ்ட் கொடுத்துட்டு போய் ஒரு வருஷமாச்சு, இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரல. சரி, சூரிய மின் உற்பத்தியை ஒழுங்கா அரசு அலுவலகங்கள்ல நடைமுறைப்படுத்தி இருந்தாலே கடன் வாங்க போற 80,000 கோடியை வச்சு 5 வருஷத்துக்கு 17,778 மெகாவாட் தயாரிக்கலாம். ஆனா கடன் வாங்குறதுலயும் முதலிடம் எனக்கு தான் காட்ட மின்சாரத்துறையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஊழல் புகழ் செந்தில் பாலாஜியை மின்சாரத்துறைக்கு அமைச்சரா போட்டப்பவே அந்த துறை பல சோதனைகளை சந்திக்கும்னு நினைச்சோம். இப்ப யாரு துறைக்கு அமைச்சர்னே தெரியாத அளவுக்கு சோதனைகள் இருக்கு. மின்சாரம் தாக்கி தான் ஐசியூ போவாங்க. மின்சாரத்துறையே ஐசியூக்கு அனுப்புனது ஸ்டாலின் மட்டும்தான்.